வணக்கம். இன்றைய பரபரப்பு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் வைகரை வருணன். பெண் மருத்துவர் கொலை, சட்டக்கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவங்களைப் போல கொல்கத்தாவில் மற்றும் ஒரு கொடூர சம்பவம் அரங்கேறி இருக்கு. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா ஐஐஎம் கல்வி வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக எழுந்துள்ள புகார் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கொல்கத்தாவில் அரசு மருத்துவமனையில் பெண் மருத்துவர் கொலை, சட்டக் கல்லூரி வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை ஆகிய சம்பவங்கள் நாட்டையே உலுக்கிய நிலையில் தற்போது ஐஐஎம் கல்வி வளாக மாணவர் விடுதியில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவி ஹரிதேவ்பூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் கவுன்சிலிங் அமர்வுக்காக தான் மாணவர் விடுதிக்கு அழைக்கப்பட்டதாக அங்கு ஒரு பானத்தை குடித்த பிறகு மயங்கியதாகவும் கூறியுள்ளார். சுய நினைவு திரும்பிய பிறகு தான் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை உணர்ந்ததாகவும் இதை வெளியே கூறினால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என சம்பந்தப்பட்ட மாணவர் மிரட்டியதாகவும் அந்த மாணவி புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து குற்றம் சாட்டப்பட்ட மாணவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தனியார் காப்பகத்தில் 18 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதா வெளியான ஒரு செய்தி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை அருகே தனியார் காப்பகத்தில் 18 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே அருள்தாஸ் மற்றும் அவரது மகள் பிரியா ஆகியோர் தனியார் குழந்தைகள் நல காப்பகம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் காப்பகத்தில் மாவட்ட குழந்தை நல அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்ட போது அங்குள்ள 18 சிறுமிகளுக்கும் உரிமையாளர் அருள்தாஸின் ஓட்டுநர் பழனி என்பவர் பாலியல் தொல்லை அளிப்பதாக புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் போலீஸ் உரிமையாளர் அருள்தாஸ், மகள் பிரியா மற்றும் ஓட்டுநர் பழனி ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விசாரணையின் போது உரிமையாளர் அருள்தாஸுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.